வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கார் அனிமேஷன் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற காரை வச்சு நம்ம அனிமேட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்களே ஓனாக ஒரு கார் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நம்ம காருக்கு எப்படி அனிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இருக்கிற இந்த ஆர்பிசி ஆர்டரிங் சரிங்களா. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார் மட்டும் தான் வச்சு நம்ம அனிமேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக செஞ்ச மாடல் வச்சு நம்ம அனிமேட் பண்ண போறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவை பார்க்க போறோம். நான் அதை பார்க்க ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு கார் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார் மாடல் நம்ம எடுத்தாச்சு சரிங்களாக்கா. இப்போ ஒரு பேசிக்கான விஷயத்தை பார்ப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியில் நம்ம மெஷ்ஷாக எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. இதுலேயே நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் டோட்டலாக நம்ம ஒரு மெஷின் போட்டு ஒரு பாடியாக நம்ம வச்சிடணும், சிங்கிளாக வச்சிடணும். எல்லாத்தையும் ஒரே இதாக செலக்ட் பண்ணவே வைக்கணும் சரிங்களா. அதேமாரி தான் இது வீல் பேக் லெஃப்ட் வீல் சரிங்களா. அதான் வீல் பிகேஎல்னு கொடுத்துருக்கேன். பேக் வீலில் லெஃப்ட் சைடு வீல் சரிங்களா. அதுமாரி வீல் பிகே ரைட்டுனா வீல் பேக் சைடு அண்ட் ரைட் சைடு வீல் சரிங்களா. அதுமாதிரி வீல் எஃப்டிஎல் அப்படின்னா வீலோட ஃப்ரண்ட் வீல் லெஃப்ட் சைடு, எல் ஃபார் லெஃப்ட் சரிங்களா. அதுமாதிரி ரைட்னா ஆர் ஃபார் ரைட் சரிங்களா. இதில் அடிஷ்னலாக ஒரு 2 இது கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வீல் பிரேக், அதாவது பேக் வீல் பிரேக் லெஃப்ட் சைடு சரிங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய காசெல்லாம் அந்த பிரேக் டிஸ்க் இருக்கும். அது ரொட்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி இது செட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இதுமாதிரி எல்லாத்தையுமே ரைட்டு லெஃப்ட்டு, ரெண்டு வீல் லெஃப்ட்டு, ரெண்டு வீல் ரைட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சாச்சு சரிங்களாக்கா. இப்போ ஆர்டரிங் கொடுக்கணும். ஆர்டரிங் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு செட்டப் ஃபைல் தான் சரிங்களா. நம்ம காரோட செட்டப் ஃபைல் இதுதான். இதை எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா. இதுதான் இந்த பிரேக்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு பிரேக்கு, ஃப்ரண்ட்டு ரைட் சைடு பிரேக்கு நம்ம மாடல் இப்படி வச்சுருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அன்வைட் பண்ணி ஃபஸ்ட்டு பாடி செலக்ட் பண்ணிக்கலாம். பாடி கிளிக் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் பாடி கிளிக் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக செலக்ட் ஆகும். ஒரு பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் சரிங்களாக்கா. அதுக்கப்புறம் வீல் பேக் வீல் லெஃப்ட்டு சரிங்களா. இது பேக் வீல் லெஃப்ட்டு, அதான் பிஎல் சரிங்களா. கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்து கிளிக் பண்ண அப்படி செலக்ட் ஆச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்காண்டி இந்த சைடில் அடிஷ்னலாக ஒரு ஒயர் ஃப்ரேம் கேன்சல் பண்ண வச்சுங்க. கட் ஆகுதா அப்படி கொடுத்தா செலக்ட் ஆகுதா ஒரு ரவுண்டு மாதிரி காட்டும். அப்போ செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. அது வீல் ரைட் சைடு, பேக் வீல் ரைட் சைடு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் செலக்ட் ஆகும் சரிங்களா. அதுமாதிரி ஃப்ரண்ட்டு ரைட் சைடு சரிங்களா. எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சா? செலக்ட் ஆகிட்டு இப்போ பிரேக்கை செட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதில் எக்ஸ்ட்ரான்னு கொடுக்கும். அது கூட தான் ஆட் ஆகும் சரிங்களா. அதை நம்ம கொடுக்காம போகலாம். சில பேருக்கு இந்த பிரேக்குலாம் டிசைன் பண்ண டைம் எடுக்கும். இல்லைன்னா சின்ன கார்ஸு, ஒரு பொம்மை கார்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடல்ஸ்லாம். ஸோ அதுக்கு அந்த பிரேக் இதெல்லாம் வராது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா. இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு. வீல் பிரேக் பேக் வீல் லெஃப்ட் சைடு சரிங்களா. இதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அப்போ தான் செலக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வீல் பிரேக் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணணும். வீல் பிரேக் லெஃப்ட் சைடு, வீல் பிரேக் ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ ஜெனரேட் ட்ரைனிங் கொடுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான், கார் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே. இப்போ இந்த நம்மளுக்கு கார் இந்த இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஆட் பண்ணிச்சு. இதில் நம்மளுக்கு அடிஷ்னலாக நிறைய ஒயர் ஃப்ரேமாக தெரியல. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிலீட் ரிங் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கணும், ஹைட் ரிங் அப்படிருக்கும். அதை கிளிக் பண்ண வச்சுக்கலாம். ரிங்கெல்லாம் மறைஞ்சிடும் சரிங்களா. ஓகேவா, எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு நம்ம காரை அனிமேட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம போன வீடியோஸில் பார்த்துருக்கோம்.
ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோஸில் இதை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் மறுபடியும். இது வந்து டிரைவ் மோடு சரிங்களா. இதுதான் டிரைவ் மோடு. இந்த டிரைவ் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்பீடை செட் பண்ணால் கார் மூவ். ஸ்பீடை வந்து ஒரு 20-40 வச்சுட்டு ப்ளே பண்ண வச்சுக்கோங்க. கார் அந்த பாட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரண்டில். இப்போ எனக்கு திரும்பணும் அப்படின்னா ஸ்டியரிங்கை வந்து 9 பாயிண்ட் வச்சுட்டா அப்படியே மூவ் ஆகும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி மைனஸ் ஆச்சா அப்படியே ஆப்போசிட் சைடு. அண்ட் அகைன் ஸ்டியரிங் 0 வச்சு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும் சரிங்களா. ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்க்காதவங்க போன வீடியோஸ் பார்த்துவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் போயிடும். இந்த கண்ட்ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரோல்ஸ். நீங்கள் தேவையில்ல கேமராலாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு புரிய வைக்கிறாங்க. டெலிட் பண்ணிடுறோம். லைட் ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டபிள்யூ அமுக்கிறேன், டி அமுக்கிறேன், ரைட் சைடு திரும்புது, ஏ அமுக்கிறேன், ரைட் சைடு திரும்புது. ஸ்பேஸ் போட்டோம்னா பிரேக்கு, எஸ் அமுக்கலாம் பேக்வேர்ட். இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும்னா இது வந்து ஷோ கண்ட்ரோல் கொடுங்க, எல்லாமே தெரியும் சரிங்களா. ஐ மீன் ஜாய்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதில் எல்லா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஜாய்ஸ்டிக் வந்தீங்கன்னா அதில் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு உங்களுக்கு எதாவது அட்மிட் பண்ணால் கூட சொல்லுங்கள். எந்த கார் வேணால் அட்மிட் பண்ணலாம். நான் இந்த காரை வந்து அட்மிட் பண்ணி காட்டிட்டேன். எவ்வளோ ஈஸியாக முடிச்சு பார்த்தீங்களா. இந்த ஆடான் தான் இந்த ஆடான் வந்து எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்குது. மறக்காமல் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போன வீடியோஸ் ஆர்பிஎஸில் வந்து கமெண்டில் போட்டிருக்கேன். இந்த தடையும் அந்த கமெண்டில் வந்து அந்த இது மறக்காமல் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃப்ரீயான ஆடர்ஸும் அதில் இருக்குது. நீங்களும் அதில் வந்து தேவையான ஆடர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. முடிச்சுக்கலாம் வீடியோ. பாய்.